ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். இன்றைக்கி சண்டே. ஆக்சுவலாக இனிமேல் தான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகணும். சரி, அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் டீசல் புல்லட் ஓரியன்டாக மட்டும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் அப்படின்னா, ஃபுல் ரீஸ்டோரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஃபுல்லாக வந்துட்டு கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவும் ரொம்ப அதிகமாக ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நான் அந்தளவுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல ஓரளவுக்கு சொல்கிறேன். ஐடியா மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? மெயினாக ஒரு வண்டி வந்துட்டு டீசல் வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சென்டர் பெட்டாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சைட் பெட் வண்டி வாங்குறீங்க, மவுண்டிங் டீசல் புல்லட் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி டீசல் புல்லட்டில் உங்களுக்கு சென்டராக வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சைட் பெட் இருக்கிற வண்டி எடுக்கிறீங்கன்னா சென்டர் பெட் போட்டு செல்ஃப் போடும்போது உங்களுக்கு 20 ரூபா பக்கம் வந்துடும், சரிங்களா? பேட்ரி இல்லாமல் சொல்கிறேன். பேட்ரி போடும்போது உங்களுக்கு 20 ரூபாய்க்கு மேலே வரும். அந்த மாதிரி சென்டர் பெட் இருக்கிற வண்டியாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா பக்கம் மிச்சமாகும். தென் வந்துட்டு இந்த வண்டி பிரிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர்கிட்ட வண்டி வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு 60 ரூபா 65 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வண்டி வந்து ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு 3 மாதம் ஓட்டுங்க. ஓட்டுனதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஜின் நல்லா இருக்கா, இல்லை மற்றபடி வேறு ஏதாவது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறப்போ நீங்கள் அதை வந்துட்டு தனியாக இந்த வேண்டாம், இந்த பார்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க மெக்கானிக் வந்துட்டு அதை கேர் பண்ண மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சரிங்களா? வண்டி ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாவே, வண்டி வாங்கணும் ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஜாமானும் இருக்குது அந்த வண்டியில். அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்ல ஜாமானம் இருக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு ரீஸ்டோர் பண்ணுறீங்க, அதை கழட்டி அதை வேஸ்ட்டாக காசாக செலவாகும். வண்டி எடுத்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஓட்டுங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், வண்டியை பற்றி தெரிஞ்சிடும். வண்டி வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சைடு பெட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் பெட்டுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ண கொடுப்பாங்க. பார்த்துட்டிங்கன்னா லேத்து இல்லாத கொடுத்து சென்டர் பெட் போடுவாங்க, சென்டர் பெட் செல்ஃபுக்கு, சரிங்களா? சென்டர் பெட் செல்ஃபு வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 1 வீக் டு 2 வீக்ஸ் ஆகிடும், டிபெண்டிங் அப்பான் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ஒர்க்கை பொறுத்துங்க, சரிங்களா? ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சென்டர் பெட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. சிலர் 1 வீக்லேயே ரெடி பண்ணுவாங்க, இல்லை 3 டேஸில் கூட ரெடி பண்ணுற ஒர்க் ஷாப் மெக்கானிக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒர்க்கு வந்து இல்லை அப்படின்னா அவங்க வண்டியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? சென்டர் பெட் போட்டு செல்ஃபுக்கு சென்டர் பெட் போட்டு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வண்டியை பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? வண்டியை பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரோமிக் சாமானை தனியாக, பப்பிங் சாமானை தனியாக, பெயிண்ட்டு தனியாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு இன்ஜின், கிளச்சு, கீரு அதை தனியாக பிரித்து தனியாக வச்சுருவாங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேத் ஒர்க்கில் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது வண்டியில் அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணிச்சு. வண்டி பிரித்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஐடியா வருது லேத்தில் வந்துட்டு என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது வெல்டிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, இந்த வெல்டு வச்சு ஆட் பண்ணுறது, தென் வந்துட்டு லாக் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. இல்லை டேங்க்கில் வந்துட்டு ஸ்க்ரூ டைப் போடுறது, எல்லாமே. இந்த கேப்பில் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் குரோமியத்துக்கு கொடுக்குற சாமானை குரோமியத்துக்கு கொடுத்துருவாங்க, பப்பிங்க்கு கொடுத்துருவாங்க. ஒன்றா குரோமியம் பப்பிங் அங்கேயே கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் கொடுப்பாங்க, இல்லைனா வேறு ஒரு பக்கம் ரெகுலராக கொடுக்குற பக்கம் கொடுப்பாங்க. தென் வந்துட்டு பெயிண்ட் ப்ராசஸ்க்காக கொடுத்துருவாங்க. பெயிண்ட் ப்ராசஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் பெயிண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு. ஓரளவு சொல்லிடுறேன் இதுலேயும், சரிங்களா? பெயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஜாமான் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. குரோமியம் பிளேட்டிங்கு தனியாக கொடுத்துருவாங்க. இன்ஜின், கிளச்சு, கீரு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஜின் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்ஜினுக்கு உண்டான ஒர்க்கு, கிளச்சுக்கு உண்டான ஒர்க்கு,
கீர் பாக்ஸுக்கான ஒர்க்லாம் வந்துட்டு மெக்கானிக் வந்து பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாமே அவங்க ஒர்க் பொறுத்து தான். வண்டி வந்து 1 மாதத்துல டெலிவரி எடுக்கிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. 3 மாதம் கழிச்சு டெலிவரி எடுக்கிற கஸ்டமர் இருக்காங்க. அதான் என்னன்னு சொல்லணும்னா, எந்த அளவுக்கு வந்து அந்தந்த மெக்கானிக் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கோ அவங்க வண்டி வந்து ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்து தான் ரொம்ப நாள் இழுத்துரும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1 1/2 மாதம் வரைக்கும் கூட இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், கார் பெயிண்டர்ஸு இல்லை வந்துட்டு வண்டி வந்து அதிகமாக இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னா, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பெயிண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் கொண்டு வந்துடுவாங்க. வண்டியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாமே அடிப்பாங்க பெயிண்டர்ஸு. பட் அந்த ஃபினிஷிங், அந்த ரப்பிங், பாலிஷ் போட்டு வண்டி நிறுத்தும் போது உங்களுக்கு அந்த வண்டியே பார்த்துட்டிங்கன்னா லுக்கு செமையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இன்ஜின் கழிச்சு கீர் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதத்தில் உங்களுக்கு பெயிண்டிங் வந்துடும். பெயிண்டர்ஸ்லேருந்து பெயிண்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அசம்பிளிக்கு ரெடியாக இருக்கு முன்னாடி குரோமியம்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா குரோமியம், பப்பிங் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக்சசரிஸில் வெளியே போய் வாங்கணும். என்னென்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவிட்சு, ஹேண்டில் பார் இது பண்ணுறீங்கன்னா அது, ஃபோர்க் வாங்குறீங்கன்னா வாங்கலாம். இல்லை பழசு எல்லாமே வந்துட்டு எது ஆகாதெல்லாம் அதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆகும் ஆகாதுன்னு சொல்லிவிடுவாங்க மெக்கானிக்ஸு. ஆகாத சாமானத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம போயிட்டு மெக்கானிக் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்குறதுலாம் சரி, இல்லை மெக்கானிக் வந்து அவர் எழுதி கொடுத்துருவார் இந்த ஜாமானெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு வந்து நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி கொடுக்குறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்போயே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு ஜாமான் இந்த ஜாமான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ஜாமானுமே பார்த்துட்டிங்கன்னா நேற்று மட்டும் 48 ஐட்டம் வாங்கினோம். ஒரு வண்டிக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெயிண்ட் குரோமிலாம் வந்துருச்சு. அசம்பிள் பண்ணுறதுக்கு வெளியே சின்ன சின்ன பொடி ஜாமானம், நெட்டு போல்டு, இந்த ஹேண்ட்பார் வந்துட்டு மவுண்ட்ஸு, லிவரு, சாக்கப்சரு, ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, பேட்ரி ஒயரிங்கு, இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பொடி ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா அதில் பெயிண்டிங்லேருந்து வந்துருச்சு. வண்டி குரோமியத்துலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணும்போது அப்புறம் நீங்கள் டயர் மாற்றினா டயர் மாற்றிக்கலாம். சொல்கிற பழைய டயர் வந்துட்டு இல்லை புது டயர் மாற்றுறீங்கன்னா புது டயர் மாற்றிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பெட்டு இல்லை உட்கார வைப்பாங்க ஒவ்வொரு இதாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிட் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணால் 2 மக்காடு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜின் ஏற்றிடுவாங்க. இன்ஜின் கிளச்சு கீர் பாக்ஸ் ஏற்றுனதுக்கப்புறம் ஒயரிங் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஒயரிங் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக்கு இல்லை வந்துட்டு ஒரு 5 டேஸாவது ஆகிடும் உங்களுக்கு வண்டி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயரிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் டேங்க் சீட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் சீட்டு, டேங்க் கவரு இதெல்லாம் வந்துட்டு வெளியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து ரெடி பண்ணி வண்டியில் வந்து ஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒயரிங் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்து வண்டி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் லைனில் செக் பண்ணி வண்டி நிறுத்திடுவாங்க. வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் வந்துட்டு பெயிண்டர்ட்டு கூட்டிகிட்டு போய் ரஃபிங் பாலிஷ் போடுவாங்க. பாலிஷ் போட்டோன்னா வண்டி வந்து ஜிகுன்னு செமையாக இருக்கும். ஒரு 1 மந்த்து to 2 மந்த்துக்கு வந்து அந்த பாலிஷோட சைனிங் காட்டும். வண்டி வந்துட்டு சூப்பராக புதுசு மாதிரி காட்டும். இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரீஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ்ஸு. சீக்கிரமாக சொல்லணுங்கோசரம் டக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு ப்ராசஸும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு பெயிண்டர்ஸு ப்ளஸ் வந்துட்டு குரோம் கொடுக்குற இடத்த அவங்க ஒர்க்கு பொறுத்து தான் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க மெக்கானிக்கில் கன்சல்ட் பண்ணி சீக்கிரம் எங்கே வேலை முடியும். ஆனால் சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து பண்ண சொல்லி சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுக்குறது, மற்ற பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு வண்டியோட ஓனர்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்க, ப்ராப்பராக டக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வண்டி வந்து பூட்டிடுவாங்க. மெக்கானிக்கு பூட்டுறது கழட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டுறது ஒரு நாள் நல்லா கட்டிடுவாங்க. வண்டியை பூட்டும்போது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிடும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் ஒயரிங்லாம் செக் பண்ணி மற்றதெல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு 3 நாள் to 4 நாள் வந்து பண்ணிவிடுவாங்க. இல்லை 1 வாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவர் தேடி ஒவ்வொரு ஜாமானும் வாங்கிட்டு வந்து பூட்டுற மெக்கானிக்ஸ் இருக்காங்க. 2 ஜாமானம் 3 ஜாமானம் அப்புறம் பூட்டும்போது அவங்களுக்கு தெரியும் வண்டி வந்துட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணும்போது தான்
என்னென்ன ஜாமானை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன சின்ன ஜாமான் மெயினான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. சின்ன சின்ன ஐட்டங்கும்போது வண்டி ஃபிட் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லி தனியாக அதை வேறு ஜாமான் வாங்குவாங்க. சில்லறை ஜாமான் எப்படி ஒரு ரூ. 3 ரூ. 4 வாங்கி கொடுப்பாங்க. சரிங்க. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் வந்து ஆளுங்கிறது வந்து டிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இருந்தாலும் வேறு கண்டென்ட்லாம் உங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக போகக்கூடாது அப்படின்ட்டு இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் பேசும்போது ரொம்ப லென்த்தாக போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுது. அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணி ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.